வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு ட்ரெடிஷ்னல் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம். செர்லாக் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பாட்டியெல்லாம் கொடுத்த ஒரு சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி. ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சிடலாம், குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்தும் இந்த உணவில் இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெடிஷ்னல் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா செவந்து வரணும். இது நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா பாசிப்பருப்பு எப்படி வறுத்தமோ அதே மாதிரி அரிசியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது கூடவே ஒரு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிருங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி மாதிரி தேங்காய் பாலாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேங்காய் நிறையா சேர்க்க வேண்டாம், ஏன்னா குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நிறைய தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி மாதிரி தேங்காய் பாலாக நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த பொடிச்சு வச்ச அந்த பவுடரும் ரெடி. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா தண்ணி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எப்போவுமே திக்காக சேர்த்துட்டோம் அப்படின்னா அது திரிஞ்சு போயிடும். அதனால தான் தண்ணி மாதிரி தேங்காய் பாலாக எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெயிட் கெய்னிங் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி சேராமல் குயிக்காகவே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். குழந்தைக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுனா நல்லா அழகாக சாப்பிடுவாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஸ்வீட்டுக்கு எதுக்காக ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லம் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லன்ச் டைம்லேயோ இல்லை டின்னர் டைம்லேயோ நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த சூப்பரான ட்ரெடிஷ்னல் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.